ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பேப்பரில் பிளெயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு மடிச்சுக்கோங்க 4 பக்கமாக. அப்புறம் இன்னொரு பக்கமாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இந்த பாக்ஸ்குள்ளேயே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் தொடுற மாதிரி 4 பக்கமாக அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சைட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு 2 சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக் சைடை மட்டும் இது பண்ணிக்கோங்க. பின்னாடி பக்கமாக மடிச்சுட்டு அதை அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வரும், அதை ஒரு ஹாஃப் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4 பேப்பர் எடுத்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பர் எடுத்து நம்ம மடிச்சுக்கணும் இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மடிச்சுக்கோங்க. அப்புறம் அதை பிரிச்சுட்டு ஆப்போசிட் சைடில் மடிச்சுட்டு அந்த ஃபோல்டிங் சின்ன ஃபோல்டிங்கும் ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது ஆப்போசிட் சைடில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஃபோல்டு பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டிங்கை எடுத்து உள் சைடை மடிச்சுக்கோங்க. ரெண்டு விங்ஸ் அதே மாதிரி 2 வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விங்ஸ் வந்துடும். அப்புறம் அதை இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒரே ஒரு வாட்டி தான் கட் பண்ணுவீங்க. இப்போ இந்த பேப்பரோட எட்ஜு, அதாவது கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா மேலே இந்த சின்ன விங்ஸ் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஆயிரும் உங்களுக்கும். அவ்வளோதான். இது ஃப்ளைட்டோட பேக் சைடு. அவ்வளோதான், பேக் சைடு உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போது
விங்ஸ் வந்து பிளெயினோட நோஸ் பார்ட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நோஸ் பார்ட் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நார்மலாக மடிச்சு வச்ச மாதிரி எல்லாத்தையும் மடிச்சு வச்சுருங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சைடு மடித்தோம்ல அதை எடுத்து இந்த மடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம் போட்டு யூஸ் பண்ண வேண்டாம், நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்டெடியாக நின்று. இன்னொரு பக்கம் மாட்டியாச்சு, இன்னொரு பக்கம் மாட்டணும். நார்மலாக மடித்தாலே போதும். இப்போ நம்ம பேக் சைடு, அதாவது நம்ம ஃப்ளைட்டோட டெயில் எப்படி மாட்டலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லை, அதில் நீங்கள் இந்த ரெண்டு பேப்பர் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் அந்த ஜாயிண்ட் ஆகிடும், ஜாயிண்ட் ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட் ரெடி. இதை நீங்கள் டிசைனும்